ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கையில் லேஸ்லாம் வச்சுருக்க, என்னடா பண்ண போகிற லேஸை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேஸை வச்சு பயங்கரமாக இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட போகிறோம். என்னடா லேஸை சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அதான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கு முக்கியமானது வந்து லேஸ் தான். நான் என்னென்ன லேஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 லேஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து 10 ரூபா லேஸ் வந்து க்ரீம் ஆனியன் பொட்டேட்டோ சிப்ஸ்னு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த நீல கலர் சிப்ஸு அது வந்து மசாலா பொட்டேட்டோ சிப்ஸ் அது ஒன்று, அதுக்கப்புறம் டொமேட்டோ பொட்டேட்டோ சிப்ஸ் இது ஒன்று எடுத்துருக்கேன். இது 3 சிப்ஸ் இருக்குது லேஸு. இப்போ வந்து அடுத்தது வந்து ஆனியன் டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து லேஸாக கேரட் எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது கொஞ்சம் வாசனைக்காக தெரியலன்னு தெரியல கொஞ்சோண்டு புதினா இது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து பொட்டேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையும் வச்சு இந்த குண்டானில் போட்டு இது எல்லாத்தையும் கலக்கி இது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணிடுவோம். இதாவது ஏற்கனவே பண்ணிட்டோம். இதை வந்து என்ன பண்ணோம்னா இப்போ இதில் போட்டு நல்லா கையாலே ப்ரெஷ் பண்ணணும். நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணணும். அவ்வளோதான், அதை ஹோல்ட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இன்னும் இவ்வளோதான் இருக்குது. நம்ம செஞ்சால் கூட நிறையா இருக்கும் போல். இப்போ வந்து இது அப்படியே நம்ம கையாலே க்ரஷ் பண்ணிடுவோம். கையாலே பிசைஞ்சிடுவேன். கண்டிப்பாக இருக்குது. பேர் 3 ஃப்ளேவர் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தெம்புலாம் இல்லை எனக்கு. இப்போ வந்து நல்லா அதை க்ரஷ் பண்ணிட்டோம். நம்ம டேஸ்ட்டு. இப்போ இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்த்துப்போம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ சேர்த்துப்போம். டொமேட்டோ சேர்த்துப்போம். பொட்டேட்டோன்றேன். டொமேட்டோ ஜூஸ் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. இன்னும் ஆஃப் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேரட், கூடவே புதினா இருக்குது இல்லையே. பீசெக்ஸ்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது, தெரியுதா? செமையாக இருக்கா பார்க்கறதுக்கே. இதில் வந்து என்னடா கையிலே கிண்டன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பூன் மறந்துட்டேன். இப்போ போய் எடுத்துகிட்டு வரணும்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் கையிலே போட்டு பசி போகிறேன். ஆனால் அந்த சாஸ் போட்டு கையில் பசஞ்சால் நல்லா இருக்காது. அதனால் கத்தி இருந்தது, கத்தியை வச்சு இது கிண்ட போகிறோம். சாஸ் மலை துளிகள் மாரி விழுவுது. நிறைய போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். போதும், ஒரு 2 மாதம் வச்சுக்கலாம். அதை இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா ஸ்பூனாக இருந்ததுன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து கத்தியாக இருக்குன்றதுனால கைக்கு நல்லா இல்லை. கீழே கொட்டிக்க போகுது. அவ்வளோதான், இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்கா? இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு மறந்துட்டேன் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு. என் தம்பி நானும் தான் இப்போ சாப்பிட்டு பார்த்து ஜட்ஜ்மெண்ட் போட போகிறோம். வாங்க தம்பி வந்துட்டான். இப்போ நானும் ஒன்று தான் இப்போ சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பிடு, எடுத்து சாப்பிட வைப்போம். செம்ம டேஸ்ட். உண்மையிலே நல்லா இருக்கா? உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு